ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமையப் போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு புதுமைகளும் பெருமைகளும் சிறப்பான யோகங்களும் தருகின்ற, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற புத்தாண்டு கும்பராசி. அதிர்ஷ்டத்தை அள்ளித் தரப்போகின்றது இந்த கும்பராசிக்கு. ஆச்சரியத்தை அள்ளித் தரப்போகின்றது கும்பராசிக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த கும்பராசிக்கு இந்த 2026. ஏனென்றால் முதலில் சனி பெயர்ச்சி, கும்பத்துக்கு 12ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு குருவின் வீடான மீன ராசிக்கு 2ஆம் இடமாக 6/3/2026 அன்று பெயர்ச்சி அடைகிறார். ஆக 2026 மிகப்பெரிய சொத்து யோகம், மிகப்பெரிய வெளிநாட்டு யோகம், மிகப்பெரிய பதவி யோகத்தை அடையக்கூடிய, முக்கியமாக சொத்து சுகங்கள் அனைத்தும் பெறக்கூடியவர்களாக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த 2026 நிச்சயமாக, உறுதியாக, அதில் எந்தவித மாற்றமே இல்லை.
சொத்து சுகங்களை மிகப்பெரிய அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு 2026 ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அடையக்கூடியவர்கள் 2026 இந்த கும்பராசிக்காரர்கள். சரி, அடுத்ததாக இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை விட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த 2026 ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருப்பார். கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருப்பார். ஆக மிதுன ராசியிலிருந்து 26/5/2026 அன்று உங்களுக்கு 2/11 கும்பத்துக்கு 2/11 அதிபதியாகி கடகத்துக்கு, அதாவது 26/5/2026 அன்று கடகத்துக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். கடகத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது உச்சம் பெற்ற இடம். கடகத்துக்கு குரு உச்சம் பெறுகிறார். இது 1 வருடங்கள் அந்த இடத்துல இருக்கிறார். ஓராண்டு உச்சம் பெறும்போது டாப்ல போய் நல்ல பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், சொந்த தொழில், நிர்வாக திறமை, பதவி யோகம் என்று பேரும் புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அரசாங்க, அரசியல் பதவி என்று அனைத்தும் சிறந்த யோகமாக அமைந்துவிடும். யோகங்கள் அனைத்தும் அள்ளித்தருகின்ற யோகமாக, அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை, ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு பதவி ஏற்படுத்தக்கூடிய, பிரமிக்கத்தக்க தொழிலை ஏற்படுத்தக்கூடிய யோகமாக அமைந்துவிடும். 2026 கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனை படிப்பார்கள். தொழில், மிகப்பெரிய சொத்துக்களை பெறுவார்கள், மிகப்பெரிய பதவியை பெறுவார்கள், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவார்கள். இதில் மறுக்க முடியாத உண்மை. சரிங்களா? அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். ஆயுள் ஸ்தானம். ஒரு பக்கம் தொழில் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக 8ஆம் இடம் பார்வை, முதல் பார்வை 8ஆம் இடம் பார்க்கிற. அடுத்து உங்களுக்கு சனி பகவானால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்த போவதில்லை. பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்த போவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து கொஞ்சம் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்புகள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பு, ஏன்னா ஒரு பக்கம் குரு நல்ல இடத்துல இருந்தாலுமே நட்புகளால் ஏமாற்றம், அதாவது தொழில் ஒரு பக்கம் ஓடினாலும் சில ஏமாற்றம். யாரையும் நம்பி எந்த ஒரு தொழிலும் கூட்டு தொழில் இறங்கிடக்கூடாது. கூட்டு தொழிலில் இறங்கிவிடாது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஆக குரு பயிற்சி ஒருபுறம் நல்ல யோகங்களை கொடுத்தாலும் சில பாதிப்புகள், உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும், நண்பர்கள் பழக்க வழக்கம், போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஆனால் சொத்து பத்துலாம் சேரும், வருமானம் வரும், சொத்து பத்து சேரும். இருந்தாலும் சில பாதிப்புகளும் இருக்குது. அதையும் நல்லதே சொல்லக்கூடாது. சில பாதிப்புகள் இருக்குது, அதையும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி 2026 மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கும்பராசிக்கு சிறந்த யோகமாகும். சிறந்த பதவி யோகம், சிறந்த வாகன யோகம், சிறந்த செல்வ யோகம். என்ன ஒன்று, ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் கவனமாக இருக்கணும். நட்பு பழக்க வழக்கத்துக்கு கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதில் கொஞ்சம் நமக்கு குரு நல்ல இடத்துல இருக்கு, அது ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் தொழில் வருமானம், தொழில் உத்தியோகம் டாப், சூப்பர், பிரமாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் சனி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான் சில பிரச்சனைகள். அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். போக்குவரத்து, நண்பர்கள் பழக்க வழக்கம், கூட்டு தொழில், இதை கவனமாக இருக்க வேண்டியது. மற்றபடி 2026 மிகப்பெரிய ஒரு யோகமாக அமையும். ஒரு கிஃப்டாக அமையும் உங்களுக்கு 2026. இது அதே நேரம் பொது பலன். கும்பராசி நேயர்களே, பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறணும்.
2024 இனி என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் அதுக்கு தெளிவாக சொல்லும். உங்கள் வாழ்க்கையை சொல்லும், உங்கள் வாழ்க்கையின் உண்மையை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.